தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் ஏற்படுத்தின சுயமரியாதை உணர்வாளர் தான் பாஜகவோட பாசிச ஆட்சிக்கு அடிபணியாம முதுகெலும்போட நிமிர்ந்து நிற்கிறோம். 2026 நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற தேர்தல். தனித்தன்மையோடு தலை நிமிர்ந்து நிற்கிற நம்மோட ஆட்சியா, டெல்லிக்கு வளைந்து கொடுக்கிற அடிமைகளின் ஆட்சியான தீர்மானிக்கிற தேர்தல். தமிழ்நாட்டை அழிக்க இன எதிரிகளும் தமிழ் துறைகளும் நேரடியாகவும் மறைமுகமாக வராங்க. இவங்களை வீழ்த்தி நம்முடைய மண், மொழி, மானத்தை நாம காக்கணும். தமிழ்நாட்டுக்கு எல்லா வகையிலும் அநீதி இழைக்கப்படுது. இந்தியின் பேரால, சமஸ்கிருதத்தின் பேரால, ஜிஎஸ்டியின் பேரால, புதிய கல்விக் கொள்கையின் பேரால, நீட் தேர்வால், சட்டங்களால், உத்தரவுகளால், ஆளுநரால் என தொல்லை மேல் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. SIR எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல திருத்தத்தை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்திலிருந்து நடைமுறைப்படுத்த போறதா இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இதை காட்டி மிரட்டுறாங்க. இதுக்கெல்லாம் நாம பணிய மாட்டோம். RSS பாய்ச்சாலாம் எதுவும் பலிக்காது. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிற பீகார் மாநிலத்துல ஏறத்தாழ 65 லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய வாக்குரிமைய இதே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் மூலம் தேர்தல் ஆணையம் பறிச்சிருக்கு. நேரடியா தேர்தல் களத்துல மக்களை சந்திக்கிற தெம்போ திராணியோ இல்லாதவங்க மக்களுடைய வாக்குரிமையை பறிச்சுட்டு வெற்றி பெறலாம்னு தப்பு கணக்கு போடுறாங்க. எதிர்கட்சியான அதிமுக தன்னுடைய சொந்த கட்சி உரிமைகளையே பாஜக கிட்ட அடங்கி வச்சுட்டு நிலையில மக்களுடைய உரிமைகளை பத்தி கவலைப்பட அதுக்கு நேரம் இருக்காது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மக்களின் உரிமைகளை காக்க வேண்டியவர்கள் திமுகவினரும் தோழமை கட்சியினர் தான் என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறேன். என்னுடைய வாக்குச்சாவடியில திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என்று ஒவ்வொரு கழக உடன்பிறப்பும் உறுதியேற்று களப்பணி ஆற்றினால் எல்லா வாக்குச்சாவடிகளிலையும் முன்னிலை பெற்று 2026 7வது முறையாக கழக ஆட்சி அமைவது உறுதியாகிவிடும். எல்லாரையும் ஒன்னா பார்க்கும்போது முகங்கள்ல நாம் உதயசூரியனை பார்க்கிறோம். அதனை தமிழ்நாட்டு மக்களுடைய இதயசூரியனாக மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்குத்தான் இருக்கும்.